வணக்கம். நீதிமன்றத்தில் அனைத்து உண்மைகளையும் வாக்குமூலமாக கொடுத்த செந்தில் பாலாஜி அமெரிக்காவில் இருந்து தமிழகத்திற்கு வந்தவுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா? கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வரை சிறையில்தான் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகவில்லை. அவர்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வயது மூப்பின் காரணமாகவும் சிறையில் இருக்கக்கூடிய உணவுகள் உடலில் ஒத்துக்கொள்ளாத காரணமாகவும் இதுவரை சிறையில் இருந்து என்னை ஜாமீனில் கூட ஆளும் கட்சியால் எடுக்க முடியவில்லை. இனியும் எனது வாழ்நாளை நான் சிறையில் கழிக்க விரும்பவில்லை. உண்மைகளை கூறி அபூர்வராக மாறப்போகிறேன் என்று செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்களிடம் நேற்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில்தானே கைது செய்யப்பட்டார். அதாவது வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார். அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார். இதுதானே அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு. எப்படி இதில் ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்று நீங்கள் கேட்கலாம். கைது செய்யப்பட்டது என்னமோ அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த மோசடி தான். ஆனால் அவரது கைதிற்கு பிறகு 7 முறை செந்தில் பாலாஜியின் வீடு, அலுவலகங்கள், உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீடு போன்றவை 7 முறை சோதனைகள் செய்த பொழுது திமுகவின் ஆட்சியில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சராக இருந்த பொழுது பல கோடி மோசடிகள் செய்ததாகவும் அதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் சாட்சியங்களோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இதில் கோபாலபுர குடும்பத்திற்கு மட்டும் 3 மாதத்திற்கு ஒரு முறை 250 கோடி வரை கொடுத்திருப்பதாகவும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதற்கு வாக்குமூலமாக இன்னும் பல தகவல்களை செந்தில் பாலாஜி அவர்கள் கூறாமல் மௌனமாக இருப்பதன் காரணமாகத்தான் அவரது வழக்கு இன்று வரை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசி மாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக சாட்சியங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததன் காரணமாக அது கனவாகவே போய்விட்டது. தற்பொழுது உடல்நிலையை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் வாக்குமூலங்களை கொடுக்க உள்ளதாகவும் இதன் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தவுடன் கைது செய்வார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்தால் இது நிச்சயம் நடைபெறும்.